அன்பானவர்களே, இந்த காலை பொழுதில் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்க நாம் வந்திருக்கிறோம். இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிற நல்ல வார்த்தையானது சங்கீதம் 23:5 இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்லுகிறார். அவர் அதை பாடலாக பாடுகிறார். இந்த சங்கீதத்தை பார்த்தீர்கள் என்றால் உலகம் முழுவதும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தை. என் பாத்திரத்தை நிரம்ப செய்கிறவர் அவர். உங்கள் பாத்திரத்தையும் அவர் நிரம்ப செய்வார். பாத்திரம் எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலை, நம்முடைய கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் இது குறிக்கிறதா இருக்கிறது. அது பாருங்க, நம்முடைய பாத்திரம் இந்த மாதத்துல, இந்த நாளுல, இந்த வருடத்துல நிரம்பி வழிய போகிறது. உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க போகிறார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்து நடத்த போகிறார். உங்களுடைய எல்லா ஏக்கங்களையும் எண்ணங்களையும் எண்ண அலைகளையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். சகலமும் அவராலேயும் அவர் மூலமாகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கும் உங்கள் பாத்திரம், உங்கள் கரங்கள் வெறுமையா இருக்கிறதே என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருப்பீர்களானால், இந்த வார்த்தை உங்கள் இருதயங்களை நோக்கி, உங்கள் எண்ணங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இது எனக்கு தான், இந்த வார்த்தையை எனக்கு தான் சகோதரர் பேசுகிறார் என்று விசுவாசித்து எடுத்துக்கொள்ளும் போது, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அப்படியே சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். மீண்டும் நாம சொல்லுவோம், என் பாத்திரம் அவராலே நிரம்பி வழிகிறது. என் பாத்திரத்தை நிரப்ப வல்லவர் என் தேவாதி தேவன். இதை நீங்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் எவைகளை உச்சரிக்கிறீர்களோ, நீங்கள் எவைகளை விசுவாசிக்கிறீர்களோ, அவைகளை உங்கள் கண் காண போகிறது. உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் அநேக காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். ஆமேன். வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நமக்கு கர்த்தர் நம்பிக்கை தருகிற வார்த்தையை வேதத்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தலைகளை நிரப்பி, எங்கள் தலைகளை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற கர்த்தர் எங்களோடு கூட உண்டு. நீர் கர்த்தர் மகா பெரியவர், மகா உன்னதர், போற்றுதலுக்குரியவர், துதிகள் மத்தியிலே வாசம் செய்பவர். இன்றைக்கு இந்த பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இவர்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கேட்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தேவாதி தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாயிருங்கள். ஆமேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.